அக்குபஞ்சர் எடுத்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அக்குபஞ்சரோட மூலமே வர்மம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே. வர்மத்தில் பொன் ஊசி மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தங்கத்தினால் ஆன ஊசியை வந்து ஒரு ஒரு அந்தந்த வர்ம புள்ளியில் செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான். இது வந்து போகர் ஐயா மூலியமா சைனா போய் சைனீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இத வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? ஒரு மெரிடியனா இத கனெக்ட் பண்ணணும். ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு மெரிடியன் வரணும். அந்தந்த இடத்துக்கு உரிய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தந்த பாயிண்ட்ஸில இருக்குன்றத சைனீஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டயக்னாசிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப நாங்க எங்க கிளினிக்ல என்ன பண்ணுவோம்னா வந்து நெயில் டயக்னாசிஸ், ஐ டயக்னாசிஸ், டங் டயக்னாசிஸ், பல்ஸ் டயக்னாசிஸ். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டயக்னாசிஸில வந்து என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட நெயில்ஸோட ஃபோட்டோ 10 கை விரல், 10 கால் விரல் ஃபோட்டோ, நெயில்ஸ் கிளியரா ஃபோட்டோ எடுத்துருவாங்க. டங்கோட ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. நான் அதை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஸோ நம்மளோட டங் வந்து நம்மளோட உடம்போட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி. நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இப்போ இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். கண் வந்து எந்த பிரச்சனை இப்போ அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ பல்ஸ் வந்து அட் பிரசன்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். இது 4த்தையுமே நம்ம ஆராயும்போது ஒருத்தருக்கு கிளாரிட்டியா சொல்லிடலாம். இந்த ஆர்கன் மூலியமா தான் இவருக்கு பிரச்சனை உண்டாகுதுன்னு.